விஜயினுடைய விஜயம் சரி, விஜயின் தாவேகா தொண்டர்களும் சரி, அதீத நம்பிக்கையிலே தற்போது இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு வெற்றி கணக்கு, இதுதான் எங்களுடைய டிவிகேவின் வெற்றி கணக்கு என்ற வெற்றி கணக்கையே நம்மிடம் பேசிய போது தெரிவித்தார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அந்த டிவிகேவின் வெற்றி கணக்கு தான். வெற்றி கணக்கு எப்படி சொல்கிறார் என்றால், தமிழகத்திலே மொத்த வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை என்று பார்த்தால் 75,032 இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 200 வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று உறுதியாக சொல்கிறது தாவேகா தொண்டரணி. அந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 200 வாக்குகளை நாங்கள் வாங்கியிருந்தால் 75,000 வாக்குச்சாவடிகள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தமாக 1,50,00,000 வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கும். 1,50,06,400 வாக்குகள் எங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளிடம் நாங்கள் கேட்டதால் எங்கள் தலைவர் விஜய் குழந்தைகளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார், அடம்பிடித்து வாக்களிக்க செய்யுங்கள் என்று. அந்த வகையிலே ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பமாக கொத்தாக சில குடும்பங்களே வாக்களித்திருக்கிறார்கள் விசில் சின்னத்திற்கு. அந்த வகையிலே ஒரு 50,00,000 வாக்கு என 2 கோடி வாக்குகளுக்கு குறையாமல் நாங்கள் வாங்குவோம் என்ற வகையிலே விஜய் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் உறுதியாக கூறுகின்றனர். விஜயும் இதை நம்பிக்கிறார். விஜய் அது மட்டும் இல்லாமல் விஜயிடம் இன்னொரு வெற்றி கணக்கையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வெற்றி கணக்கு என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே 2,20,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாக்கு என்றால் கூட நாங்கள் 2,20,00,000 வாக்குகளை பெறுவோம் என்ற வகையிலே ஒரு வெற்றி கணக்கை அவருக்கு கொடுத்திருக்கின்றனர். எனவே விஜயும் முழு நம்பிக்கையில் இருக்கிறார். அதற்கேற்ப அவருக்கு ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடர்களும் அவருக்கு நம்பிக்கையான சில தகவலை கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது ஆன்மீக பயணம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார் விஜய். வெற்றிக்கான ஆன்மீக பயணமாக இதை சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று விஜய் மற்றும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு கூட 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி வியாழக்கிழமை அல்லது 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த 2 தினங்கள் ஏதேனும் ஒரு நாளிலே வைத்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே ஜோதிடர்கள் நாளெல்லாம் குறித்து கொடுத்து விட்டார்களாம். அந்த அளவுக்கு விஜய் அதீத நம்பிக்கையிலே இருக்கிறார். சர்க்கார் படபாணிகளை எப்படி அவர் திரைப்படத்திலே திடீரென சில நாட்களிலே ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார், கடைசியில் மற்றவர்களை வைத்துவிட்டு இவர் பதவியேற்காமல் ஊருக்கு கிளம்பி விடுவார். ஆனால் இதிலே சின்ன மாற்றம் என்றால் அந்த கதைக்கேற்ப இவரும் பதவியேற்கிறார் முதலமைச்சராக என்பதுதான் இந்த கதையிலே மாற்றம். ஆனால் சர்க்கார் படம் ரீலில் நடந்தது, ரியலில் நடக்குமா என்பதுதான் தற்போது கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, தாவேகாவின் மனக்கணக்கு வாய்க்கணக்கு எல்லாம் நிஜ கணக்காக மாற வேண்டும். நிஜ கணக்காக மாறுவது என்றால் அது எப்படி என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 4ஆம் தேதி தான் முடிவு தெரியும். ஆனால் தாவேகாவினர் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் தாவேகா என்ற வகையில உறுதியாக நம்புகிறார்கள். எனவே இந்த டிவிகேவின் வெற்றி கணக்கு என்பது உறுதியாகுமா நிஜமாகுமா என்பதை 4ஆம் தேதி தான் நமக்கு முடிவு தெரிய வரும். ஆனால் தாவேகாவினர் தற்போதே உற்சாக கொண்டாட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறார்கள், உற்சாகத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ஷர்மிளா.